கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். அரச ஊழியர்களுக்கு சேவை காலம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியமில்லாத விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்தும் மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்போது மேற்படி விடுமுறையை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 2022 ஜூன் 22ஆம் தேதி இடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி சம்பளமின்றி விடுமுறை வழங்குவதில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரச உத்தியோகத்தர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை பெற்றுக்கொண்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் விடுமுறையை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பங்களை அனுப்பும் போது உத்தியோகத்தர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெட்டனில் நல்ல தண்ணி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 8 பேரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் காட்மோர் பகுதியில் உள்ள வனப்பகுதியிலிருந்து கவரவில பகுதிக்கு செல்லும் சமவெளி வனப்பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் 25 வயது தொடக்கம் 30 வயது வரை மதிக்கத்தக்க 2 பெண்கள் உட்பட 25 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட 6 ஆண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வனப்பகுதியில் உல்லாசமாக இருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற நல்ல தண்ணி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் சந்தேகத்தின் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது கடந்த சில வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவல ஆகியோர் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி பூசா சிறைச்சாலையின் கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினி திசநாயக்க நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வழங்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று கண்டறியப்பட்ட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் முருங்கன் போலீசாரினால் ஒரு தொகுதி போதை மாத்திரைகளுடன் சிலாபத்துறை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் போதை மாத்திரைகளுடன் முருங்கன் பஜார் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 200 போதை வில்லைகள் அடங்கிய பொதி மீட்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரும் போதை மாத்திரைகளும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முருங்கன் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. பெறுமதிமிக்க வாடிக்கையாளர்களுக்கு திறன்மிக்க சேவையை வழங்கும் நோக்குடன் டிஜிட்டல் வங்கி முறைமையை மேம்படுத்துவதனால் அவ்வப்போது தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இணைய வங்கி சேவைகள் மற்றும் அனைத்து கையடக்க தொலைபேசி வங்கி செயலிகளும் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 5ஆம் தேதி முற்பகல் 4:30 மணி முதல் முற்பகல் 5:30 மணி வரையும், ஜனவரி 6ஆம் தேதி முற்பகல் 1:30 மணி முதல் முற்பகல் 2:30 மணி வரையும் இணைய வங்கி சேவையில் தடைகள் ஏற்படக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதன் நிமித்தம் ஏற்படக்கூடிய வசதியீனங்களுக்காக தாம் பெரிதும் வருந்துவதாக மக்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 41 எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் போன்ற நெற்பயிற்சிகை காலங்களில் எலிக்காய்ச்சல் தொற்று கடந்த காலங்களில் குறிப்பிட்ட அளவு பதிவாகியிருக்கிறது. எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றனர் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலின் எதிரொலியாக அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு புதிய இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவலை இலங்கை கணனி அவசர செயல்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபொல தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அரசு அச்சு திணைக்களத்தின் இணையதளம் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலை தொடர்ந்து அரசு அச்சு திணைக்களத்துக்கு புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சைபர் தாக்குதலின் பின்னர் உத்தியோகபூர்வ இணையதளம் துரிதமாக மீளமைக்கப்பட்டுள்ளது. எனினும் சைபர் தாக்குதலை மேற்கொண்ட தரப்பினர் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதும் கண்டறியப்படவில்லை. அதன் காரணமாகவே பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அரசு அச்சு திணைக்களத்துக்கான புதிய இணையதளம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் பரிந்துரைக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகள் நேற்று வடமத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள், வீட்டு மின்சார பாவனையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் மக்கள் கருத்து கோரல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இந்த செயல்பாட்டின் முடிவில் மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய எதிர்வரும் 17ஆம் தேதி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் வங்களா விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் நாளைய தினம் காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இந்த தாளமுக்கமானது 8ஆம் தேதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 12 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இந்த மழை 12ஆம் தேதியை தாண்டியும் தொடரும் வாய்ப்புள்ளது. ஏனெனில் எதிர்வரும் 12ஆம் தேதி அன்று மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாக வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது நெல், உளுந்து மற்றும் பயறு போன்ற அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்துள்ளது. எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். எனவே மீனவர்கள் இந்நாட்களில் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கடற்படை கல்லூரி சனிக்கிழமையன்று ஈராக், இலங்கை மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட 49 மிட்சிபேன் அதிகாரிகள் மற்றும் 29 குறுகிய சேவை ஆணையிடும் அதிகாரிகளின் பட்டமளிப்பு விழாவை நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தை சேர்ந்த நேச நாடுகளின் அதிகாரிகள் மற்றும் கெடட்களுக்கு தொடர்ந்தும் பயிற்சி அளித்து வரும் நிலையில் இந்த அணிவகுப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அணிவகுப்பின் தலைமை விருந்தினரான ஏர் சீப் மார்ஷல் யாகிர் அகமது பாபர் சித்து பங்கேற்றுள்ளார். நட்பு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு உயர்தர பயிற்சி அளித்து வருவது தொடர்பில் அவர் பாகிஸ்தான் கடற்படை கல்லூரியை பாராட்டியுள்ளார். பயிற்சிகளை பெற்ற இந்த அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கும் தங்கள் நாட்டுக்கும் தூதர்களாக பணியாற்றுவார்கள் என்றும் அத்துடன் நட்பு மற்றும் பரஸ்பர மரியாதையின் பிணைப்பை பலப்படுத்துவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.